தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தை திருத்துவதற்கான சட்ட மசோதா தமிழக சட்டசபையில் கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே உள்ள மூல சட்டத்தில் தேனீ வளர்ப்பு, கால்நடை பாதுகாப்பு, உள்நாட்டு மீன் வளர்ப்பு ஆகிய பிரிவுகளை சேர்க்க வேண்டுமென அதில் கூறப்பட்டிருந்தது. எனினும் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல ஆணையத்தை முதலமைச்சரை தலைவராக கொண்டு அமைக்க வேண்டும் என்றும் அதில் நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள், அதிகாரிகளை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளிக்காமல் இருந்தார். இந்நிலையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக தமிழக அரசிதழில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.